ஹாய் வியூவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நீதி கதை பார்க்கலாம். இந்த நீதி கதையில் வந்துட்டு தலைப்பு வந்து 3 கிணறுகள். ஒருத்தர் வந்து கிணறு தோண்டலான்னு சொல்லிட்டு தோண்டு வரான். ஒரு கிணறு வந்து 20 அடி ஆழம் வந்துச்சாமா, அப்போ தண்ணியே வரலையாம். அடுத்தது இன்னொரு கிணறு தோண்டு வரான், அதில் 30 அடி ஆழம் தோண்டு வரான், அப்பையும் தண்ணி வரலையாம். அவருக்கு வந்து ஒரே வருத்தமாக இருக்குமா. இன்னொரு அடி வந்து 50 அடி ஆழம் தோண்டு வரான், அப்பையும் தண்ணி வரலையாம். அப்புறம் ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டாராமா, இந்த மாதிரி தண்ணி தோண்டி எதுலையுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அனுபவசாலியான பெரியவர் வந்து மொத்தம் எத்தனை அடி ஆழம் தோண்டின எல்லா கிணறும் சேர்த்து அப்படின்னு வரோம். அவர் வந்து 100 அடி ஆழம் அப்படின்னாராம். அந்த 100 அடி ஆழத்தையும் தண்ணி வந்து ஒரே கிணத்துல தோண்டி இருந்தீங்கன்னா உனக்கு நிறைய கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறமா வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் விடாமுயற்சியாக அவர் வந்துட்டு தோண்டும் போது அவருக்கு வந்துட்டு 70 அடி ஆழத்தில் தண்ணி கிடைக்குமா. அதனால் நம்ம வந்துட்டு பெரியவங்களோட துணை கொண்டு நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து 3 கிணறுகள் கதை. ஒருத்தர் கிணறு தோண்டும் போது 20, 30, 50 எதுவுமே கிடைக்கல. அப்புறம் 70 அடி ஆழத்தில் ஒரு பெரியவர் சொன்னோடனே அது வந்து தோண்டினோடனே கிடச்சிரும். அதனால் நம்ம வந்து விடாமுயற்சி நமக்கு வந்துட்டு நன்மை தரும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.